மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யோசிக்கும்போது ஒரு ஸ்டீம்டு ஃபுட் பண்ணினா ஹெவியாகவும் இருக்கும், நமக்கு மத்தியானம் லன்ச் டைம் வரைக்கும் நமக்கு பசிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு பார்க்கும்போது நான் இந்த துவரம் பருப்பில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதனால உடம்புக்கும் நல்லது, கார்த்தால குழந்தைகளும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த துவரம் பருப்பை வந்து நான் இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த துவரம் பருப்பு வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ரிச் இன் ஃபைபர். ஸோ இதை நம்ம தினப்படி உணவுலேயே நம்ம இது சேர்க்குறோம். சாம்பார், ரசம் எதில் இருந்தாலும் நம்ம இந்த துவரம் பருப்பை சேர்க்குறோம். இது முடிஞ்ச வரையிலும் தண்ணி இல்லாமல் பார்த்துங்க, ட்ரையாக இருக்கணும். வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறமா அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி போட போகிறேன். ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி 1-2 பருப்பு முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கணும். சாம்பார் வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதை நம்ம எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். சாலட்ஸில் கூட நம்ம அதை சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட சுகர் லெவலில் ஒரு கண்ட்ரோலில் வைக்குது. சில பேர் இதை பச்சையாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த கொழுக்கட்டையில் கூட இதை கொஞ்சம் வதக்கிட்டு போடுறேன். இந்த வெந்தயக்கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து போட போகிறேன். அண்ட் வெந்தயக்கீரை இட்ஸ் ஃபுல் ஆஃப் கால்சியம் அண்ட் டயட்ரி ஃபைபர். அதனால அதையும் இதில் நான் போட போகிறேன். இது ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் வதக்கி போட்டோம்னா அதோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரையில் வந்து அவ்வளோ அயர்ன், கால்சியம் எல்லாமே இருக்குது. எந்த உணவாக இருந்தாலும் நான் வந்து என் பேரன் விரும்பி சாப்பிட்றானா அதை தான் நான் முதல்ல பார்ப்பேங்க. ஏன்னா ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அவனுக்கு கொடுக்கணுங்கிறத தான் நான் கவனத்தில் வச்சுட்டு தான் எதையுமே செய்வேன். இதில் நான் இப்போ இந்த தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, நியூட்ரிஷியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நான் இந்த வானிலையில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இந்த ஸ்டீமர் வைக்க போகிறேன். அதில் அந்த கொழுக்கட்டையை உருட்டி வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டீமர் எல்லாருக்கிட்டையும் இல்லைன்னா நீங்கள் சாதாரண இட்லி பானையில் அந்த இட்லி தட்டிலேயே நீங்கள் உருட்டி எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் துவரம்பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கொழுக்கட்டை வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி. இதோடு நீங்கள் ஒரு தக்காளி சட்னியோ இல்லை மிளகா பொடியோ எது வேணால் வச்சு சாப்பிட்லாம்.